நம்மளோட மரம் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நட்ட மரம்ங்க. இது வந்து காப்பு எப்படின்னா இளநி மரத்துக்கு சமமாக இருக்குதுங்க. காப்புக்கு தாக்கு பிடிக்காமையும் கூட நாங்கள் இந்த தோட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க உரம் வந்து கரைச்சி ஊத்துறா அப்படி உரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் வெளி ஆட்களுக்கு வந்து எதுவும் சொல்கிறது இல்லைங்க. வணக்கம்ங்க, நாங்கள் ஆனமலையிலிருந்து கற்பகம் பேசுகிறேங்க. பெருமாள் சாமி காரட்டுக்கு பக்கத்தால் தான் இருக்கிறேங்க. எங்களுக்கு 4 ஏக்கரா தோப்பு இருக்குதுங்க. தென்னை மரம் வந்து வளர்ந்துட்டே போகுது. ஆனால் வந்து காப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி பொள்ளாச்சி பயோ கார்த்தியனாவை கூப்பிட்டேங்க. வந்து சுற்றி பார்த்துட்டு மரத்துக்கு நம்ம ஜெல்லு கொடுக்கலாங்க, அப்புறம் வேருக்கு வந்து மருந்து கட்டி பார்க்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கட்டி எல்லாம் பார்க்கங்காட்டி இப்போ கொஞ்சம் எங்களுக்கு காப்பு நல்ல முறையாக காய்க்கிறக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ மட்டையும் தொங்குறது இல்லைங்க. ஜெல்லு மூத்துறங்க, வேருக்கு மருந்தும் கட்டங்காட்டி நல்லா பரவாயில்லைங்க. காயில வந்து சொறி அந்த இதெல்லாமே நீங்கி இளநிக்குமே வந்து கேட்டாங்க. அதுக்குமே நாங்க 2 வருஷம் விட்டுருந்தோங்க. நம்மளோட மரம் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி நட்ட மரம்ங்க. இது வந்து காப்பு எப்படின்னா இளநி மரத்துக்கு சமமா இருக்குதுங்க. அப்புறம் வந்து காப்புக்கு தாக்கு பிடிக்காமையும் கூட நாங்க கொலை கட்டி இருந்தோம்ங்க. நல்ல முறையாவே இருக்குதுங்க. அவங்க உரம் வந்து கரைச்சி ஊத்துறா அப்படி உரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க வெளி ஆட்களுக்கு வந்து எதுவும் சொல்றது இல்லைங்க. நாங்களே வந்து அது ஈஸியா இருக்குங்காட்டி கரைச்சி ஊத்திக்கிறோங்க மரத்துக்குங்க. வணக்கம்ங்க, கார்த்திகேயன் பேசுகிறேன், பொள்ளாச்சி பையோலேருந்து. இந்த தோட்டம் வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் சொல்ல வேண்டிய தோட்டம்ங்க. 2013 நான் அக்ரி படித்து முடித்தப்போ என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னு கூட சொல்லலாங்க இந்த தோட்டத்தை. இந்த தோட்டம் ஏன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா, ஆனமலையில் எங்கள் சொந்த ஊரில் சின்ன வயசுலேருந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்த தோட்டம் இது வந்து. இந்த தோட்டத்தை சேர்ந்த 2 பேருமே வந்து என்னுடைய சொந்தக்காரங்க. அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்தில் சொட்டு நீர் ஓடுறது முதற்கொண்டு இவங்களே தான், தோட்டத்துக்காரங்களே தான் செஞ்சுருக்கிறாங்க. இந்த தோட்டத்தில் வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது பெருமாள் சாமி கரடும்பாங்க ஆனமலை ஏரியாவில். இந்த கரட்லேருந்து நம்மளுக்கு வெயில் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. தண்ணியுமே கொஞ்சம் பற்றாக்குறையான காடு தானுங்க. இங்கே வந்து மட்டை தொங்குற பிரச்சனை, அப்புறம் 2வது வந்து சொரிக்காய் பிரச்சனை, குரம்பை அதிகமாக விழுகுது, மரம் ரொம்ப வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தொந்தரவுகள் அதிகமாக இருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்து நம்ம EMN ஜெல்லு, ஹியூமிக்கி, போரானு உரங்களை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம கொடுக்குற உரங்களை வந்து குறைஞ்சது நீங்கள் ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து யூஸ் பண்ணணுங்க. வருஷத்தில் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறத இது பண்ண வேண்டாமுங்க. இந்த தோட்டம் வந்து பார்த்துட்டோம்னா அரசம்பட்டி நட்டை வெரைட்டி தானுங்க. ஆனால் பார்த்துட்டா நம்ம இளநி மரத்துக்கு ஈக்குவலாக வந்து இதனுடைய காப்புத்திறன் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்தாலே தெரியுங்க. 2வது வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து வெளியாட்கள்லாம் யாரும் அதிகமாக விடுறது இல்லைங்க. இவங்க தோட்டத்தில் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஆட்களே தான் வந்து வேலை செஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பசங்க வேலைக்கு போகிறாங்க. லீவு நாட்களில் தான் வந்து இங்கே தோட்டத்தில் இருக்கிற வேலைகளை செய்கிறாங்க. நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றுற மாதிரி உரம் கொடுக்குறங்காட்டி இவங்களுக்கு ஊற்றுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வருஷத்தில் 2 டைமும் கட்டுறோங்க. பூச்சி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா நுண்ணூட்ட சத்து டானிக்கோட சேர்த்தா நம்ம கட்டுறோம். 3 தடவை கட்டினாலுமே வந்து நம்மளுக்கு பூச்சியும் கண்ட்ரோல் ஆகிக்குது. 2வது வந்து காப்பு திறனும் வந்து அதிகமாகிக்குதுங்க. எல்லா விவசாயிகளும் கேட்குறீங்க, நம்ம மரத்தை வந்து காப்பு இவ்வளோதான் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்களோட கேட்குறீங்க. இப்போ பார்த்துக்குங்க, இது வந்து அரசம்பட்டி நட்டை வெரைட்டி தான். இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசம்பட்டி நட்டை வேறு எங்கேயுமே காப்பு இருக்கிற மாதிரி தெரியலைங்க. நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஆனமலை வந்தீங்கன்னா எங்களோட சொந்த ஊர் தான். இங்கே வந்து நீங்கள் தோட்டத்தை எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. நம்ம வந்து அக்ரி படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டிங்க, நம்ம ஒரு விவசாயி குடும்பத்தை சார்ந்த ஒரு சின்ன விவசாயி தாங்க நாங்களும். விவசாயத்துலேயும் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடிய பணத்தினுடைய அளவை வந்து முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி வருமானத்தை வந்து அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தோட்டம் வந்து நம்மளுக்கு நல்ல முறைக்கு நம்ம பண்ணி கொடுத்து, இன்றைக்கி வந்து அவங்க 2 பேருக்கு எப்படி மாதமான ஒரு சம்பளம் வருதோ அதே மாதிரி இந்த தோப்புலேருந்து ஒரு வருமானம் வர அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோமுங்க. இது போல் நீங்களும் விவசாயம் பண்ண ஆர்வம் இருக்கிறீங்க, எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல முறைக்கு உங்கள் தோட்டத்தை வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நான் உங்கள் தோட்டத்தை வந்து ரெடி பண்ணி தர்றோமுங்க. ரொம்ப சந்தோஷமுங்க. நன்றி, வணக்கம்.